அனைவருக்கும் வணக்கம். தஞ்சை மேயரா இருந்த சன்ராமநாதன் ஏன் எம்எல்ஏ ஆகணும்? மேயரா இருந்து நான் என்ன பண்ணிட்டேன்? காவிரி கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம், அதே போல திருவள்ளுவர் வணிக வளாகம் 68.5 கோடியில 42 கோடியில ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை மையம், 133 கோடியில திடக்கழிவு மேலாண்மை, 1.39 கோடியில ரூபாயில ஸ்கர்ட்டிங் ஹாக்கி உள் விளையாட்டு அரங்கம், மாநாட்டு மைய கட்டிடம் 61.79 கோடியில 11.5 கோடி ரூபாய் ஸ்டெம் பார்க், 2.95 கோடி ரூபாயில் எத்தனன் கலையரங்கம், 20.26 கோடி ரூபாயில புதுப்பிக்கப்பட்ட மார்க்கெட், புதிய ஆம்னி பேருந்து நிலையம், மாநகராட்சி பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸஸ், பொதுமக்கள் தங்கள் குறைகளை தெரிவிக்க புதிய செயலி, பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு 1400 சிசிடிவி கேமராக்கள், 15 கண்காணிப்பு திரைகள் கொண்ட கழுகு பார்வையில் தஞ்சை என்ற தலைப்பின் கீழ் அது செயல்பட்டு வருகிறது. 1400 ஆண்டுகள் பழமையான கருணாசாமி குளம், அதே மாதிரி புனரமைத்து பல ஆண்டுகளா நடைபெறாமல் இருந்த பெரிய கோயில் கிரிவலம் நடத்தப்பட்டது. சிவகங்கை பூங்காவை புனரமைப்பு, நியோ டைட்டல் பார்க்க, 3 மெகாவாட் சூரிய மின் ஒளி நிலையத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். அண்ணா சாலையில வணிக வளாகம், சுங்காந்திடல் பைபாஸை இணைக்கக்கூடிய தார் சாலை, மண் சாலைகளை தார் சாலையாக 100% ஆக்கியிருக்கோம். பட்ஜெட் 2021 30 கோடி தான் பட்ஜெட் போட்டிருந்தது தஞ்சை மாநகராட்சி. ஆனா நாங்க 2022 பொறுப்பேற்ற போது அதன் பிறகு வளர்ச்சி இப்ப கடைசியா நான் போட்ட பட்ஜெட் 427 கோடி ரூபாய்க்கு போட்டிருக்கோம். அப்ப 30 கோடி எங்க? இன்னைக்கு ஒரு ஆண்டுகள்ல நம்ம போடக்கூடிய பட்ஜெட்டின் உயரம் 427 கோடி. எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாகவும் தஞ்சை மாநகராட்சி உயர்ந்திருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுப்பீங்கிறதுக்காக நான் சொல்றேன். இன்னொரு பெருமை இருக்கு, தஞ்சாவூர் மாநகராட்சி கடன் இல்லாத மாநகராட்சி. அந்த பெருமையை இன்று வரை நாங்கள் பொறுப்பேற்றதிலிருந்து காத்து வருகிறோம், காப்பாற்றுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்படி சாதனைக்கு மேல சாதனை செய்யறது தான் நம்ம திமுக ஆட்சி. இது மாதிரி தஞ்சாவூர் தொகுதி மேலும் வளர்ச்சி பெற திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய வேண்டும், நல்லாட்சி தொடர வேண்டும். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமென அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.